காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் கார்களுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், வணக்கம். தீ விபத்து தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விட்டதா? சேத விவரங்கள் என்னென்ன பதிவு செய்யலாம்? காஞ்சிபுரம் மாவட்டம் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம். 1500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது. மிகப்பெரிய தொழிற்சாலையான ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இருங்காட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய உண்டாய் தொழிற்சாலை. இந்த உண்டாய் தொழிற்சாலைக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இருக்கக்கூடிய முபீஸ் தொழிற்சாலை. இதில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மிகப்பெரிய தொழிற்சாலையாக இருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் இது விடுமுறை தினம் என்பதால் முதல் ஷிப்டில் பணிபுரிந்தவர்கள் ஏராளமானோர் வெளியேறி இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக இரண்டாவது ஷிப்டில் அந்த தற்காலிகமாக அதை சுத்தம் செய்யும் பணி, அதே போல இயந்திரங்களை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கமா அல்லது மின்சார மாற்றமா என தெரியவில்லை. தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிறிய தீ விபத்து தொடங்கி மிகப்பெரிய தீ விபத்து அடுத்தடுத்த தொழிற்சாலை இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாகம் பகுதியிலும் இந்த தீயானது சென்றிருக்கிறது. இதன் காரணமாக அந்த தொழிற்சாலை முழுவதுமாகவே தீ மூட்டமாகவும் கரும் புகையுமாகவும் காணப்படுகிறது. இதனால் உள்ளே பணிபுரிந்த அனைத்து தொழிலாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். அருகாமையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம், சிம்வாசக்கம், ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அப்பகுதிக்கு விரைந்து வந்திருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் பணிபுரிய நபர்களை உடனடியாக வெளியேற்றவும் போலீசார் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த தொழிற்சாலை முழுவதுமாகவே அந்த பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு பழுப்புகள், இரும்புகளாலான தகடுகள் இது போன்றுதான் பொருத்தப்பட்டிருக்கும். அதே போன்று தர்மாக்குலால் அந்த பொருத்தப்பட்டிருக்கும். இதன் காரணமாக தீ அதிகாரம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய மிஷின், அந்த இயந்திரங்களும் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுவதாக தெரிகிறது. அந்த முபேஸ் தொழிற்சாலை என்பது மிகப்பெரிய தொழிற்சாலை. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 7-8 பிளானட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலை. இது முழுவதுமாக கிட்டத்தட்ட 50% அளவிற்கு இந்த தொழிற்சாலை முழுவதுமாக அந்த தீ பரவி இருக்கிறது. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருந்து பார்த்தால் கூட கரும்புகுதியானது அந்த அளவுக்கு தெரிகிறது. இருப்பினும் அந்த தீயை அணைக்கும் பணிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. 1/2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயை கட்டுப்படுத்த முடியல. ஏனென்றால் அந்த தொழிற்சாலைக்கு அருகில் சென்றாலே அந்த தீயை அணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. வெயிலின் தாக்கமும் அதிகமாக இருப்பதன் காரணமாக வெயில் மற்றும் நெருப்பு அருகில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த முபீஸ் தொழிற்சாலையில் இந்த 5000 பேர் பணிபுரிந்திருந்தாலும் தற்போது 100க்கும் மேற்பட்டோர் தான் இந்த விடுமுறை தினம் என்பதால் பணிபுரிந்திருக்கிறார்கள். ஒரு பெரும் மனித இழப்பு இல்லை என்றாலும் பொருளாதார ரீதியில் அதிக இழப்பு ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த தொழிற்சாலை சீரமைப்பதற்கு பல நாட்களாகும். நம்பி 5000 தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. தற்போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.